போலாம். கௌதம், என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம்? வா சொல்றேன். வா. கௌதம், ஒரு நிமிஷம். ஆபீஸ் பேக் எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? உள்ள வந்து பாரு, உனக்கே தெரியும். போலாமா? கௌதம், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு சொல்லுங்க. ரேவதி அம்மா முன்னாடி ஒரு விஷயத்தை ஓபன் பண்ண போறேன். அப்ப நீயே வாயை பொளந்து பாப்ப. வா உள்ள போலாம். இவர் என்ன பண்ண போறாரு? ஒண்ணுமே புரியலையே. இலக்கியா, வா சீக்கிரம். அம்மா. கௌதம். அம்மா. பாப்பா வா. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, என்ன திடீர்னு வந்திருக்க? தாய பார்க்க புள்ள வரக்கூடாதா? என்னப்பா சொல்ற? இலக்கியா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஒரு தாயா நீங்க பெருமைப்படுற நாள். புரியல? இன்னைக்கு மதர்ஸ் டேமா, அன்னையர் தினம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னதான் அப்பாக்களோட தியாகம் பெருசா இருந்தாலும் அதுக்கு ஒரு படி மேல போய் ஒரு உயிரை 10 மாசம் சுமந்து அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற பெருமை ஒரு தாய்க்கு மட்டும் தான் சேரும். அந்த தாயோட தியாகத்தை கொண்டாடுற நாள் தான் அன்னையர் தினம். அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி மதர்ஸ் டேமா. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அன்னையர் தினத்துக்கு நீங்க பெத்த புள்ளதான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், நான் ஏன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மகன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலமா? உங்க மகன் இருந்தா உங்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்லிருப்பாங்கல்ல. நீங்க இன்னும் உங்க மகனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதான் உங்க மகனோட ஸ்தானத்துல இருந்து நான் இதை செய்யறேன். கௌதம், நீங்க இயல்பா செய்யறது எல்லாமே உண்மையாவும் உரிமையோடவும் இருக்கு. இதுதான் கடவுளோட செயல். இவங்கள அம்மா மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கரெக்ட், நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நான் தான் உங்க காணாம போன பையன். என்ன பெத்த அம்மா நீங்க தான் நினைச்சு அந்த சந்தோஷத்தோட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். எழுந்துரு. சரி கௌதம், உங்க அம்மாக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்க ஒரு சின்ன நகை போட்டு கூட நான் பார்த்ததில்ல. இதே உங்க பையன் உங்களை வெறும் கையோட இப்படி விட்டுருப்பாரா? சம்பாதிச்சு உங்களுக்கு நகை வாங்கி கொடுத்திருப்பார்ல. அந்த ஏக்கம் உங்க மனசுல நிச்சயமா இருக்கும். அதுக்கு தான் நான் வளையல் வாங்கிட்டு வந்தேன். சும்மா உங்களை அம்மானு மட்டும் வாயில கூப்பிட்டா போதுமா? ஒரு மகனா நடந்துக்க வேணாமா? எப்படி என் செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்கு. உன் கையில நீ எனக்கு எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வளையல போட்டு பாருங்க. அம்மா ஒரு நிமிஷம். கௌதம், உங்க அம்மாக்கு நீங்களே வளையல் போட்டு விடுங்க. கொடுங்க, நானே போட்டு விடுறேன். தந்தானே தானனே தந்தானே தானனே தந்தானே தானனே.
இப்ப இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. நான் இந்த விஷயத்த இன்னும் இலக்கியா கிட்ட கூட சொல்லல. இலக்கியா ஆதரவற்ற பெண்களுக்காக ஒரு இல்லத்தை ஆரம்பிக்க போறா. அப்படியா? ம், ஆமாம்மா. அந்த இல்லத்தை நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும். கௌதம், நீங்க என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ம், ஆமா இலக்கியா. நீதானே அன்னைக்கு இந்த இல்லத்தை சமூகத்தால கைவிடப்பட்டவங்க, பிள்ளைங்களால அனாதரவானவங்க, யாரும் இல்லாதவங்களுக்காக ஆரம்பிக்கிறோம்னு சொன்ன. பெத்த புள்ள இருந்தோ அந்த பாசத்தை அனுபவிக்க முடியாம வேதனையில தவிக்கிற ரேவதி அம்மாவுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். இவங்கள வச்சே இல்லத்தை ஓபன் பண்ணிடுவோம். ம், உனக்கு ஓகே இல்ல? ஆ, என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு பரிபூர்ண சம்மதம். கௌதம், ரேவதி அம்மா தான் உங்களை பெத்த அம்மான்னு தெரிஞ்சா இல்லத்தை திறந்து வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்க பேரையே இல்லத்துக்கு வச்சிருவீங்க. என்னம்மா, உங்களுக்கு சம்மதம் இல்ல? எதுக்குப்பா இதெல்லாம்? கடவுள் எப்போ என் மூச்சு கதவை மூட போறாருன்னே தெரியல. நான் போய் இல்லத்தை திறந்து என்ன ஆக போகுது? அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் கிட்ட உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிருக்கேன். நீங்க ஃபுல்லா குணமாயிடுவீங்க. ம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, ஒரு நிமிஷம். அம்மா, ஒரு அர்ஜென்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுங்க. ஓகே. இல்ல நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இலக்கியா, என் பையனை பாத்தியா இலக்கியா? என் கைக்கு வளையல் போட்டு விட்டான். இல்லத்தை என் கையால திறந்து வைக்க சொல்றான். என் உடம்பெல்லாம் அப்படியே செலுத்து போச்சு. ஆமா அத்தை, கௌதம் எதுவுமே சொல்லாம தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. இத நானே எதிர்பார்க்கல. நான் யாருன்னு தெரியாமலே கௌதம் என் மேல இவ்ளோ பாசம் வைக்கிறானே. நான் தான் அவனோட அம்மான்னு தெரிஞ்சா என் மேல இவ்ளோ பாசம் வைப்பான். ஆனா நீதான் அதுக்கான வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிற. இலக்கியா, எப்பதான் நீ என்ன பத்தி கௌதம் கிட்ட சொல்லுவ? சாரி அத்தை, இன்னும் அதுக்கான சந்தர்ப்பம் வரல. நீ சொல்றியோ இல்லையோ, கௌதம்க்கு தானா உண்மை தெரிஞ்சு என்கிட்ட ஓடி வந்து என்ன அம்மானு கூப்பிட போறான்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கௌதம் எனக்கு கிடைச்சிருவான். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். நடக்கும். வா இலக்கியா. அம்மா, அம்மா. கௌதம், இது பாரு, நீ கொடுத்த புடவை செயின் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையா இருக்குமா? என் செலக்ஷன் தப்புமா என்ன? இலக்கியா, நீ சொல்லு, எப்படி இருக்கு புடவை? ம், நல்லா இருக்கு அத்தை. ஏன் அதையே இவ்வளவு சோகமா சொல்ற? அது ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? அதுவும் வரும்போது நீ பயங்கர சந்தோஷமா இருக்க. இவன் ஏன் இப்படி சோகமா இருக்கா? என்ன ஆச்சு? அது ரேவதி அம்மாவை பார்க்க போனோம். ரேவதியா? ஆமாமா, பாவமா அவங்க. பெத்த புள்ள எங்கேயோ இருந்தோம், கவனிக்க ஆள் இல்லாம பிளட் கேன்சரால அவங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அவங்கள போய் பார்த்துட்டு வளையல் பிரசன்ட் பண்ணிட்டு மதர்ஸ் டே விஷ் பண்ணிட்டு வந்தோம். வளையலா? நீ எதுக்கு அவளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கற? நான் தானே அவங்க புள்ள. என்ன சொல்ற? ஐயோ, புள்ள மாதிரின்னு சொன்னம்மா. அவங்க பெத்த பையன் அவங்க பக்கத்துல இல்லையேன்னு அவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் என்ன மகனா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி ரேவதி அம்மாக்கு நான் வளையல் போட்டு விட்டேன். இலக்கியா, என்ன இதெல்லாம்? அது வந்து அத்தை, அம்மா, இலக்கியாக்கே நான் பண்ணது சர்ப்ரைஸ் தான்.
அவளே ஆச்சரியப்பட்டுட்டா இல்ல இலக்கியா? அம்மா, நான் வளையல கொடுத்ததும் அவங்க முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ பெத்த புள்ளையே வந்து வளையல் போட்டு விட்ட மாதிரி அவங்க கண்ணே கலங்கிருச்சுமா. அத பார்த்து இலக்கியா உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொன்னா தெரியுமா? அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா. நானும் ஆசீர்வாதம் வாங்கினம்மா. அத பார்த்ததோ ரேவதி அம்மாக்கு ஒரே பூரிப்பு. அது வந்து அத்தை. அம்மா, நீங்க ஏன் அழறீங்க? அது ஓ, ரேவதி அம்மா நிலைமை நினைச்சு அழறீங்களா? புரியுது, உங்களாலே தாங்க முடியல. நமக்கே இவ்வளவு வருத்தம்னா ரேவதி அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதான் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம ஆரம்பிக்க போற ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஓபன் பண்ணி தர சொல்லிருக்கேன். அம்மா மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? கேளுப்பா. என் அம்மா யாருமா? என்னதான் நீங்க என்ன ஆசிரமத்துல இருந்து எடுத்து வளர்த்திருந்தாலும் என்ன பெத்த தாய் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னு சொல்ல முடியுமா? என் அம்மா யாரு? இந்த ஊர்லயே இருக்காங்களா, இல்ல வெளியூர்ல இருக்காங்களா, இல்ல ஒருவேளை இறந்துட்டாங்களா? சொல்லுங்கம்மா. கௌதம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? அத்தை பாவம். அதுக்கு இல்ல இலக்கியா, என் அம்மா யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் அந்த ஏக்கம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் கேக்குறேன். அம்மா சொல்லுங்கம்மா, நான் யாரு வயித்துல பிறந்தேன்? என் அம்மா யாரு? கௌதம், அம்மா பயப்படாதீங்கம்மா. என்ன பெத்தம்மா யாருன்னு தெரிஞ்சா நான் உங்களை விட்டு போயிட மாட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க தான் அம்மா. என்ன 10 மாசம் சுமந்த பெத்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பார்த்து என்ன ஏன் தூக்கி எறிஞ்சிங்க? எதுக்காக என்னை விட்டு போனீங்க? பெத்த குழந்தைய விட்டுட்டு ஓடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு அவங்கள கேட்கணுமா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கம்மா, என் அம்மா யாரு? அந்த ரேவதி அம்மா என்ன பார்க்கும் போதெல்லாம் என் முகத்துல அவங்க பையனை தேடுற ஏக்கம் தெரியுதுமா. அத பார்க்கும் போது எனக்கும் என் அம்மாவை பார்க்கணும்னு ஆர்வம் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. என்ன பெத்தவங்க யாருன்னு உங்களுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்காதுமா. ஒருவேளை இலக்கியாக்கு தெரிஞ்சிருந்தாலோ அவ இந்நேரம் என்கிட்ட சொல்லிருப்பாமா. ஏன்னா அவ எதையும் என்கிட்ட மறைக்க மாட்டா. இல்ல இலக்கியா? ஆமா கௌதம். அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க தடுமாறுறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா என் அம்மாவை தெரியும். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு புரியுதுமா, புரியுது. தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு நீங்க தயங்குறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சரி விடுங்க, இப்ப சொல்லலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. இன்னைக்கு மதர்ஸ் டே. அடுத்த வருஷம் இதே மதர்ஸ் டேக்குள்ள என்ன பெத்த அம்மா யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ கடவுளே. அத்தை, அத்தை, உங்க நிலைமை எனக்கு புரியுது அத்தை. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பேசாத. என் தவிப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட ரேவதி கால நீ கௌதம் விழ சொல்லிருக்க.
நீ போ. அத்தை, புரிஞ்சதுனாலதான் இன்னும் உண்மையை உடைக்காம இருக்கேன். ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இலக்கியா எதையுமே மறைக்க மாட்டான்னு உங்க புள்ள நம்புறாரு. மறைச்சே ஆகணும்னு நீங்க சொல்றீங்க. தான் பெத்த புள்ளையோட கடைசி காலத்துல வாழணும்னு ரேவதி அத்தை ஆசைப்பட்டு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி அவர் கூட அவங்கள சேர்த்து வைக்க சொல்லி அதை நான் பண்ணுவேன்னு அவங்க நம்புறாங்க. இப்ப நான் யார் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லுங்க. என் நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது அத்தை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நிலைமை எல்லாம் தாண்டி விதின்னு ஒண்ணு இருக்கு. இல்லன்னு வைங்க, அன்னையர் தினத்தன்னைக்கு கௌதம தான் பெத்த அம்மா கிட்ட கொண்டு போய் நிறுத்துமா? சொல்லுங்க அத்தை. நில்லு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ விதி மேல பழிய போடுறியா? நீ ரேவதிய பாதுகாக்க போய் தான் என் புள்ள அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். இது பாரு, கடைசி வரைக்கும் ரேவதிக்கும் கௌதம்க்கும் என்ன சம்பந்தம்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அத்தை, என் பாசத்தை நான் யார் கூடவும் பங்கு போடுறதுக்கு தயாரா இல்ல சொல்லிட்டேன். அத்தை, அச்சச்சோ. ஐயோ. ஏய் கார்த்திக், கார்த்திக், ஏய் எந்திரிப்பா, எந்திரி. டேய் எந்திரிப்பா, எந்திரி. அச்சச்சோ, எழுந்திருன்னு சொல்றேன்ல, எழுந்திரு. அதுக்குள்ள ஏம்மா எழுப்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன்ல. அது சரி, எழுந்திருச்சு காஃபிய குடி. ஐயோ, மணி எவ்வளவு தெரியுமா? 8:30 ஆச்சு. எந்திரி. என்ன 8:30? ஆமா. 8:30 மணி? ஏமா நான் தான் தூங்கிட்டேன்னா நீங்க எழுப்ப கூடாதா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களேம்மா. என்னது, நான் பொறுப்பில்லாம இருக்கேனா? நீ வச்ச அலாரம் கொய் கொயின்னு கீழே வரைக்கும் எனக்கு கேட்டுட்டு இருக்கு, உன் காது கேட்கலையா? என்ன நைட் எல்லாம் தூங்கலையா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. எப்போ கிளம்பி எப்போ போறது? சரி நான் கிளம்புறேன். டேய் பல்லு விளக்கிட்டு வாப்பா, காஃபி குடிச்சிட்டு போ. அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, நீங்களே குடிச்சிருங்க. நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. என்னடா இது, லேட் ஆயிடுச்சுன்னு காஃபி வேணாம்னு சொல்றான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.